Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1167 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு அந்த அவுரஸ்ட் கோட்டைக்குள்ள போனாங்கல்ல, ரோடோ கிட்ட பேசிக்கிட்டே வந்தவங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படிக்கட்டு எங்க முடியுதுன்னே தெரியல, போய்கிட்டே இருக்குது. லூஃபி பாத்தீங்கன்னா வேகமா புடிச்சு தாவி போவான். அந்த டைம் ஜோரோக்கு ஒரு டவுட் என்னன்னா, போன எபிசோட்ல சொல்லியிருந்தால ஹைருதீனோட அம்மா வேற கண்ட்ரியா இருந்தா என்ன பிரச்சனை, அவங்களுமே ஜெயண்ட் தானே, அப்புறம் ஏன் அவங்களையும் ஹைருதீனையும் ஏத்துக்கலான்னு கேட்டா, ஹியூமன்ஸுகளும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, ஆனா இது ஏன் லேண்டு அது ஓ லேண்டு, நீ அந்த ஊரை சேர்ந்தவன் நான் இந்த ஊரை சேர்ந்தவன் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். எல்பேஃபை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க ஜெயண்ட்களோட பிளட் தான் பியூர் பிளட், மத்தவங்கள எல்பேஃப்ல இருக்கவங்க பியூர் பிளட்டை ஏத்துக்க மாட்டாங்க. உடனே நம்பி பார்த்துட்டு, நீங்க மத்த கண்ட்ரியை மட்டும் இல்லடா ஹியூமன்ஸையும் அப்படித்தாண்டா நடத்துறீங்கப்பா, ஏன்னா இவங்களை கடத்தி வச்சு கொடுமைப்படுத்தினால அந்த காண்டுல கத்துவா, நீங்க பண்ண வேலையால எனக்கு உங்க மேல இருந்த மரியாதையே போச்சுன்னு வேற சொல்லுவாளா. அவன் பதறி போய் அதெல்லாம் வேண்டாமா, நீ காண்டா நீனா குறி வைக்காம அடிப்ப, அது குறி வச்சு என்னையத்தான் அடிக்கும் அப்படின்ட்டு பதறுவான். அப்போ ஜோரோக்கு ஒரு டவுட், ஹைருதீன பியூர் பிளட் இல்லன்னு சொல்லிட்டானுங்க, அப்புறம் எதுக்கு ஷிப்புக்கு கேப்டனா வச்சிருக்கானுங்க, அது மட்டும் இல்லாம அந்த ஷிப்ல நீ ஏன் இருக்கன்னு வேற கேட்பான். அது ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக் போவான். என்னன்னா இவன் சின்ன வயசுல இருக்கும்போது மத்த ஜெயிண்ட் குழந்தைங்க எல்லாம் இவனை புள்ளி பண்ணுவானுங்க, அவனை அட்டாக் பண்றது, அவன் பொம்மையை கீழே போட்டு மிதிக்கிறது, அப்படி எப்படின்னு அவனை கதற விடுவானுங்கன்னு வைங்க. பையன் கொஞ்சம் வியர்டா இருக்கிறதுனால அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளும் கிடையாதா, சோ தனியா உட்காந்து ஒரு நாள் சந்தோஷமா வரைஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப ஹைருதீன் அந்த சார்ட் எடுத்து பார்த்துட்டு அப்படியே லுக் விட்டுட்டு இருப்பானா, போச்சு இவனும் நம்மளை தூக்கி போட்டு மிதிக்க போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, எப்படா இந்த நாட்டிகள் சாட்டை வரைஞ்ச சூப்பரான்னு அவனை பாராட்டுவான். அவனுக்கே ஷாக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கும் சொல்லி கொடு, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போமா. முறையா அவன்கிட்ட ஒருத்தன் வந்து ஃப்ரெண்டா இருப்போம்னு சொன்ன உடனே பயலுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாருமே புள்ளி பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி திடீர்னு ஒருத்தன் வந்து பேசினான்னா சந்தோஷமா தானே இருக்கும். சோ அன்னையில இருந்து ரெண்டு பேருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணா இருக்கானுங்க. ஹைருதீன் வந்து மத்தவங்கள மாதிரி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருப்பான். என்னதான் அவனோட அப்பா கிங்கா இருந்தா கூட அவனால இந்த கேஸ்ல வாழ முடியல. அது மட்டும் இல்லாம அவனை பயங்கரமா எல்லாரும் இன்சல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா இந்த ஊரை சேர்ந்தவங்க இல்ல. இந்த மாதிரி பிரிவினை இருந்தவன தான் பைய ஒரு முடிவு பண்ணான், இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜெயண்ட்டையுமே ஒண்ணு சேர்த்தணும், அத்தனை பேருமே ஒற்றுமையா இருக்கணும்னு. இப்படியே இவங்க பேசிக்கிட்டு மாடிப்படி ஏறி போயிட்டு இருப்பாங்கன்னு வைங்க. அதே நேரம் இங்க வெஸ்டர்ன் வில்லேஜா காட்டுறாங்க. அங்க ஹைருதீன் உட்காந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவான், ஒரு நாள் நான் எல்லா ஜெயிண்ட்ஸ்களுக்குமே கிங் ஆவேன்னு. அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் மத்தவங்களும் கண்டிப்பா நீ ஆவ, உனக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்க பண்ணுவோம் பாங்க. உசோப்புகள்லாம் அவ்வளவு சந்தோஷம். இப்படித்தான் இதே மாதிரி தான் நானும் இந்த கடலோட வாரியரா மாறணும், அதுவும் தைரியமான வாரியராமா. மறுபடியும் அந்த கேஸ்ல காட்டுறாங்க. சோ எப்ப நம்ம ஹைருதீன் ரோடோ கூட ஃப்ரெண்ட் ஆகி நல்லா ரொம்ப நாளைக்கு டிராவல் பண்ணாங்களோ அன்னையில இருந்து அவன் முடிவு பண்ணிட்டான் அவனோட லட்சியத்தை எப்படியாச்சும் நிறைவேற்றணும்னு. இதெல்லாம் கேட்கும்போது ஜோரோக்கு நல்லா தான் இருக்குது, ஆனா போர் அடிக்குது. அப்படிங்கும்போது அங்க லூஃபி கத்திட்டு கிடப்பான், இங்க வாங்கன்னு. ஏன்டா அங்க என்ன பஞ்சாயத்து இழுத்து வச்சேன்னு கேட்டா, அட இங்க ஜெயின்ஸுங்க எல்லாம் ஃப்ளோர்ல மல்லாக்க கிடக்குறாங்க, வந்து என்ன ஏதுன்னு பாருங்கம்மா. வேற யாரும் இல்ல, ஷாங்ஸும் அந்த பொண்ணு வந்தப்போ ரெண்டு ஜெயிண்ட்டுங்க வந்தாங்கல்ல, அதான் அவங்கள தொடாம அந்த குங்கோ பொழந்துக்கிட்டனாலே அப்படி சம்பவமானவனுக்கு தான் அவனுக்கு. அப்படியே அங்க கட் பண்ணி அண்டர் வேர்ல்டுல இருக்க அந்த லோக்கியா காட்டுறாங்க. ரத்தம் வாயில இருந்து பீச்சுக்கிட்டு அடிக்குது. என்னன்னா குங்கோ போட்டு பொலன்னு பொலந்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஈக்குவலா வந்து நின்னுகிட்டு, ஏன்டா சப்ப பீஸு, நீ எல்லாம் கடவுளாகணும்னு ஆசைப்பட்டு இருக்கியா, அதெல்லாம் உன் கனவுல கூட நடக்காது, உனக்கு நாங்க இப்ப கொடுத்ததே ஒரு நல்ல ஆஃபர் தான்டா, அதையே நீ வேண்டாங்கிறியான்னு சொல்லி மறுபடியும் அவ பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவா. மறுபடியும் முதல்ல இருந்தான்னு ஷாக் ஆவான். அப்ப அந்த ஏரோவை காமிக்கும் போது அதை வச்சுட்டு ஓ இப்படித்தான் அடிக்க போறியாம்பானா. அது என்னன்னா அந்த ஏரோஸ் அவ அடுத்து எப்படி அடிக்க போறான்னு காமிக்குமாமா. அது மட்டும் இல்லாம இந்த அட்டாக் எல்லாம் உன்னால தடுக்கவும் முடியாதுன்னு கிளியரா சொல்லிடுவா. இப்படிப்பட்ட டெரர் பீஸு கிட்ட இப்படி பொழந்துகிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேச வேண்டாம். அதனாலேயே மறுபடியும் கேட்பான், நைட்ஸ் ஆஃப் காட்ஸ்ல ஜாயின் பண்றியா இல்லையா, கடைசி சான்ஸ், இல்லன்னா நான் உன்னை பொழந்துருவேன்பா. அவனும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஷாங்ஸை என்ன சொல்லுவான்ட்டு ஆர்வமா வெயிட் பண்ணுவான். இவளுமே அப்படியே ஆர்வமா தான் வெயிட் பண்ணுவா. கடைசியில முடியாதடி முட்டா பீசுமா. அவ்வளவுதான் காண்டானவ அவளோட பெரிய சைஸ் காலை வச்சு சும்மா சொலட்டி அடிப்பான். அவ அடிக்கிற அடியில லோக்கிக்கு தலை மட்டும் தான் தனியா போகல, மத்தபடி உள்ளுக்குள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்குது. அதுலயும் கடைசியில வாயில ஒண்ணு வைப்பா பாருங்க, தலை தொங்கிருச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லுவான், நீ இப்படி பண்ணதுக்கு டெஃபினட்டா அனுபவிப்பேன்னு. அவ அதை பத்தி எல்லாம் கவலையும் பண்ணல, கண்டுக்கவும் மாட்டா. அடுத்து அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆவாளா, அவனால தாங்க முடியல, வேண்டாம் போதும் இதோட நிப்பாட்டும்பா. அப்போ ஜாயின் பண்றியா, இப்பவாச்சும் ஒழுங்கா சொல்லுன்னு உடனே நாக்க நீட்டி அப்படியும்பா. இவ்வளவு அடிச்சு ஒருத்தன் இப்படி பண்ணான்னா இதுதான் அவமானத்தோட உச்சக்கட்டம், இதோட நீ முடிஞ்சடா
வாடான்னு சொல்லி அப்படி ஜம்ப் பண்ணுவா, இப்படி ரொட்டேஷனை பண்ணுவா, கேப் விடாம லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு ரத்தம் தெறிக்க அந்த ஏரோ வச்சு அட்டி விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன கேப் கூட விட மாட்டான். ரத்தம் பாத்தீங்கன்னா ஏதோ பைப்புல ஊத்துற மாதிரி கீழே போய்கிட்டே இருக்குது. அவனு எப்படியாச்சும் இந்த சங்கிலியை அத்துக்கிட்டு வந்தாச்சு அவளை அட்டிக்கணும்னு இழுன்னு இழுத்து பார்ப்பான். ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஷாங்க்ஸ் கண்டுக்காம அவன் பாட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே கீழே காட்டுவாங்க, ஒரு ரத்தம் ஆறே ஓடிட்டு இருக்குது. இப்படியே அட்டாக்க கண்டினியூ பண்ணானா ஆறு கடலா மாறுறதுல எந்த டவுட்டும் இல்ல. இப்படி ஒரு செட்டை முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த ரவுண்ட் அட்டாக்குக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ண ரெடியா அனுப்பான். ஆனா எதுவும் கேட்க மாட்டான். அப்பவாச்சும் அவன் ஓகே சொல்லுவானான்னு. அப்பவும் வாயை இறுக்கி மூடிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். கொய்யால சும்மா டம்முன்னு அந்த இடமே அதுற அளவுக்கு அடி விழுந்துகிட்டு இருக்கும். இவன் தான் இவனை காப்பாத்துறதுக்காக சில பல அனிமல்ஸ் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சிருக்கானே, அதுங்க வரலையான்னு பார்த்தா ஆல்ரெடி அதுல ஏகப்பட்ட நேரத்தை சம்பவம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. எப்படியே அடி விழல, இடிதான் விழுது. அவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சிட்டு இருந்த பாடி இப்ப தொங்கி போச்சு. சொல்ல போனா அவளை அடி அடிச்சதுல அவளுக்கே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம் காட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய கரடி ஒண்ணு காண்டாகி கிளம்பும். அது இவங்க நிறைய பொழந்து கட்டி இருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு கடுப்பாய் அப்படியே நிக்கும். ஓடு ஷாங்க்ஸ் இறங்கி சம்பவம் பண்ண போறான்னு பார்த்தா அப்படியே கீழே விழும். என்னன்னா ஆல்ரெடி அதோட முதுக சொருகி வச்சிருக்காங்க. கவுந்து கிடந்ததான் கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணிச்சு, மறுபடியும் கவுந்துருச்சு. இங்க குங்கோ அடுத்த ரவுண்டு போகும்போது ஷாங்க்ஸ் வேண்டான்னு ஸ்டாப் பண்ணிடுவான். என்னடான்னா இதே மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருந்தா வேலைக்காகாது, நம்ம டாக்டிக்ஸை மாத்துவோமா, அதனால மரி ஜாய்ஸை கான்டாக்ட் பண்ணு. இந்த யூஸ்லெஸ் ஆன பீப்புள்ஸால எனக்கு கடுப்பு தான் ஆகுது. அப்புறம் தான் நம்ம ஷாங்க்ஸ் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சு அப்படியே முழுசா காட்டுறானுங்க. நைட்ஸ் ஆஃப் கார்டுங்கிறது வேர்ல்டு கவர்மெண்டோட ஒரு டாப் சீக்ரெட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பிரான்ச். அதோட கமாண்டரே இவன் தான். இதுல இன்னொரு விஷயம் நான் தப்பா சொல்லிட்டேன். இது வந்து ஷாங்க்ஸ் கிடையாது, ஷாங்க்ஸ் மாதிரி இருக்க அவனோட ட்வின் பிரதர். இவன் பேரு ஷாம்ராக். என்ன மன்னிச்சிருங்க காய்ஸ், என்னைய ஏமாத்தி விட்டானுங்க. மூஞ்சில தழும்பு வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்ல ஒத்த கை இருக்காதே அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இவன் தான் முழுசா மூடிட்டு வந்தானே, அதுலயும் அரை மூஞ்சதான் காமிச்சிட்டு இருந்தானுங்களா. சோ ஷாங்க்ஸ்னு நானும் நம்பிட்டேன். ஆனா இவன் ஷாங்க்ஸோட அண்ணன், ட்வின் பிரதர். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. அதனால நான் ஏமாந்ததுல எந்த தப்பு இல்ல. இப்ப என்னன்னா இவனை கொன்னா கூட இவன் ஒத்துக்குவானாங்கிறது டவுட்டா தான் இருக்குது. ஏதாச்சும் ரிலீஜியஸ் மேட்டரான்னு கேட்டா அது அவனோட வலிமையை குறிக்குதும்பா. அதாவது ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி எல்பேஃப் வந்து இந்த அளவுக்கு ஸ்மூத்தாலாம் இருக்காது. எல்லாருமே வெறி பிடிச்சுதான் நிப்பானுங்க. அவனுங்க நியூ வேர்ல்டையே கான்குவர் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு கீழே இவனுங்களை கொண்டு வந்துச்சு. இப்படி பல பஞ்சாயத்துகள் ஆல்ரெடி பண்ணி இருக்கிறதுனால அதே ரதம் அப்படித்தான் இருக்குமா. சரி, இனி இதுக்கப்புறம் ஷாம்ராக்கும் இந்த குங்கோவும் சேர்ந்து இவனை வேர்ல்டு கவர்மெண்ட்ல சேர்த்த போறாங்களா இல்ல விட்டுட்டு வெண்ணையனக்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.